رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் ரமலானுடைய 27வது இரவு, இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் நாம் எல்லோரும் புத்தாடை அணிந்து அல்லாஹ்வுடைய இல்லம் நாடி வந்திருக்கிறோம். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. ரமலானுடைய 27 இரவுகள் அது விடைபெற்று செல்வதற்கு இன்னும் 2 அல்லது 3 நாட்கள். நம்மோடு நெருக்கமாக பழகிய ஒருவர் பயணம் போவார். அவர் பயணம் ஏற்கிறதுக்காக நாம ஏர்போர்ட் போவோம். அவரை கடைசியா கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அவரை உள்ள அனுப்புவோம். அவர் நம்முடைய கண் பார்வையை விட்டு மறைகிற வரையிலும் அவரையே பார்த்துடும். அவர் கை காட்டிட்டே போவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுபோலத்தான் ரமலானும் விடைபெற்று செல்கிற போது அது வானத்தை சென்று அடைகிற வரையிலும் திரும்பி திரும்பி இந்த உம்மத்தை பார்த்து கொண்டே இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் நான் வருவேன். நான் வரும்போது நீங்கள் எல்லோரும் இருப்பீர்களா எனக்கு தெரியாது. எனவே வந்த என்னை நீங்கள் எல்லோரும் மகிழ்வித்து அனுப்புனீர்களா? அல்லாஹ்விடத்தில் போய் உங்களை பற்றி குறை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு உண்டாகிவிடுமோ என்கிற வருத்தத்தில் ரமலான் செல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப ரமலான் அல்லாஹ்வுடைய தர்பாரை அடைகிற போது நம் எல்லோருடைய விஷயத்திலும் அது மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்ல வேண்டும். வித்தியாசமா ரமலான் போய் அல்லாஹ் இப்படி சொல்லுது, அல்லாஹ்வே நான் போன அந்த ஊருக்கு, ஆனா அந்த ஊர்ல ரொம்ப நல்ல மதிச்சாங்க. என்ன 10 நாளும் இஃப்தார் பெரிய அளவுல கொண்டாடினாங்க. பிந்தைய 10 ஒற்றைப்படை இரவுகள் எல்லாம் எல்லா பள்ளிகளிலும் தட்டால் கூட்டால் விருந்துகள் தான். ஒவ்வொரு நாளும் விருந்தோம்பல் இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அதை மட்டும் அமலாக ஏற்பானா என்றால் ஏற்க மாட்டார். ஏன்னா ரமலான்ல விருந்தோம்பல் என்பது சமூகத்தில் உருவாக்கப்பட்ட புதுமையான பிதஅத்துகளில் ஒரு பிதஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பின்னால உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை முடித்து விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அப்ப ஒரு சில சஹாபிகள் ஒரு முழு ஆட்டை அறுத்து அதை நல்லா பொரிச்சு ஒரு ஜகல்ல வைத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே வாங்கல சாப்பிடலாம்னு கூப்பிட்டார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூப்பிட்டவங்க சொன்னாங்க, அவ்வளவு பிதஅத்தின் லஹரத்து ஃபில் அர்தி பஅத வஃபாத்தி ரசூலில்லாஹ் ஹாதிஹினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பின்னால உருவான முதல் பிதஅத் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நாம் இப்படி சாப்பிட்டது இல்லையே. அது பெருமானாருடைய வஃபாத்துக்கு பின்னால இப்படி உருவாயிடுச்சு. அதற்காக நான் வருத்தப்படுறேன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப ரமலான் என்ன சொல்லணும் போய் அல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வே அந்த ஊருக்கு நான் போனேன். எல்லா நாட்களும் 27 போல பள்ளியை அலங்கரித்தார்கள் அந்த ஊர் மக்கள்.
எல்லா ஒற்றைப்படை இரவுகளிலும் ஒவ்வொரு சங்கங்களும் போட்டி போட்டு குர்ஆன் ஓதுனாங்க. ஒவ்வொரு சங்கமும் அழைப்பு கொடுத்தது, வாருங்கள் என்று ஜிஸ்து நகர் பள்ளிவாசலில் இளைஞர்கள் சார்பில் குர்ஆன் ஓதப்படும். எத்தனை ஹத்மு முடிக்கிறோம் என்பதை பெருமையாக மறுநாள் தளங்களில் அவர்கள் பதிவு செய்வார்களே, ஆனால் அது ரமலானுக்கு உகந்த அமலாக மாறும். இப்ப ரமலான்ல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை புரிகிற போது அமல்கள் செய்ய வேண்டிய மாதம் ரமலான். அல்லாஹ் அந்த தௌஃபீகை நமக்கு தருவானாக. அப்ப ஒரு காரியம் வருகிற போது சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் மேன்மக்களாக மாறிவிடுவார்கள். சந்தர்ப்பத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் அமையும். இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதர்களை தொற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதி நிம்மதி இல்லாத தன்மை. அப்படிதானே? நிம்மதி இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, டென்ஷன். தன்னிறைவு பெற்று வளர்ந்த நாடாக இருக்கிற ஸ்வீடன் ஒவ்வொரு நாளும் அந்த நாட்டினுடைய தற்கொலை எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அந்த நாட்டு அரசு சமீபத்தில் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. ஒவ்வொரு தெருக்கள்லையும் டெலிபோன் வைக்கப்படும். யாருக்காவது மனசுல கவலை வந்துட்டா, பிரச்சனை வந்துட்டா, நேரப்பி அவங்க சொல்ற நம்பருக்கு டயல் பண்ணணும். அந்த நம்பரை டயல் பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க உளவியல் வல்லுநர்கள், மனோதத்துவ நிபுணர்கள் அந்த போனை எடுப்பாங்க. எடுத்தா அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசலாம். மனம் விட்டு பேசுனா உங்களுடைய மனசுல இருக்கிற பாரம் இறங்கும். அதனால அந்த தற்கொலையினுடைய எண்ணம் குறையும் அல்லது இல்லாமல் போகும் என்பதற்காக ஸ்வீடன் அரசு இப்படி ஒரு திட்டத்தை சமீபத்தில் கொண்டு வந்தது. ஆனால் அல்லாஹ் சொல்வார், உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா? நிம்மதி எதுல இருக்குது? ஒரு மனிதனுடைய நிம்மதி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சில காரியங்கள் மூலமா நிர்ணயிக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி பெறும். அல்லாஹ் என்று சொல்வதால் உள்ளங்கள் நிம்மதி பெறும். எவ்வளவு அழகான வார்த்தை! அல்லாஹ் தனிமையில உட்கார்ந்துட்டு சப்தமா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அது உள்ளத்துல இருந்து அந்த வார்த்தை கிளர்ந்து வருமையானால் அந்த வார்த்தை மனுஷனை உட்கார வைக்கும். அந்த வார்த்தை மனுஷனுக்கு நிம்மதியை தரும், கல்வில இருக்கிற பாரத்தை குறைக்கும், டென்ஷனை நீக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக நிம்மதி உண்டு. அதனால நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், நிம்மதி வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முதல் காரியம் அல் முதாவமத்து அலா தாஅத்தில்லாஹ். அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற விஷயத்தில் நிரந்தரமா இருக்கும். எல்லா நாளும் அல்லாஹ்வுடைய வணக்க விஷயத்தில் நிரந்தரமா இருக்கும். தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வால கடமைன்னு என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த கடமைகளை தினந்தோறும் நிறைவேற்றக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தந்துடலாம். அப்பப்போ வந்து போகாம அல்லது அப்பப்போ அல்லாஹ்வுடைய கடமையை யோசிச்சு பார்க்காம அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் நிரந்தரமாக இருக்கிற குணம் யாருக்கு நசீபாக்கப்படுதோ அவருடைய வாழ்க்கையில நிம்மதி உண்டு. ஹதீஸை குதுசி அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஃபர்ரகு லி இபாதத்தி, என்னை வணங்குவதற்காக நேரம் ஒதுக்கு. அல்லாஹ் சொல்றான், என்னை வணங்குவதற்காக நேரம் ஒதுக்கு. ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல ஒரு குறைந்தது 8 மணி நேரம் தூங்க பயன்படுத்துகிறோம். ஒரு 2 மணி நேரம் விளையாடுவதற்கோ மற்ற காரியங்களுக்கோ பயன்படுத்துகிறோம். இதுல மற்ற பல காரியங்கள் எல்லாம் இப்ப 5 நேர தொழுகை என்று வருகிற போது ஒரு தொழுகைக்கு அதிகபட்சமா 10 நிமிஷம் வச்சாலும் டோட்டலா எவ்வளவுதான்? 50 நிமிஷம் தான். இந்த 50 நிமிடத்தை அல்லாஹ் சொல்றான், தஃபர்ரகு லி இபாதத்தி, என்னை வணங்குவதற்காக நேரம் ஒதுக்கு. அப்படி நேரம் ஒதுக்குனா நான் என்ன செய்வேன்? அல்லாஹ் சொல்றான், அசுத்து ஃபக்ரக, உன்னுடைய தாரித்திரியத்தை அடைத்து விடுவேன். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல பெரிய விஷயம் தாரித்திரியம்.
தாரித்திரியம் ஃபக்ருங்கிற வார்த்தைக்கு வெறுமன வறுமைன்னு அர்த்தம் வைக்கின்றார். வறுமைங்கிறது மட்டும் அதுக்கான அர்த்தம் இல்லை. ஃபக்ரு அப்படின்னா தாரித்திரியம். தாரித்திரியம்னா என்ன? வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா என்னவோ தெரியல ஒரு மாதிரி இருக்கும், மனசு எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கும், யாரை பார்த்தாலும் கடிச்சு கொதறணுங்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மாதிரியான வெறுமை உணர்வு உண்டாகுது இல்ல, அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. தாரித்திரியம் வாசல்ல ஒட்ட காலத்துக்கு நிக்காத, வீட்டை கூட்டி குப்பையை கொண்டு போய் மூலையில சேர்த்து வைக்காத, இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தரித்திரியம் செய்யாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு நேரத்துல மனசுக்கு ஒரு அசூசையை உண்டாகும். அதை பார்க்கும்போது என்னப்பா குப்பையை கொண்டு வச்சிருக்கிற சி அப்படின்னு சொல்ல தோணும். இதுவும் கூட ஒரு வகையான தாரித்திரியம் தான். அப்ப இந்த வெறுப்புணர்வு, நிம்மதி இல்லாத தன்மை இருக்குல்ல, அல்லாஹ் சொல்றா என்ன வணங்குறதுக்கு நேரம் ஒதுக்கு, அசுத்து ஃபக்கரக்க, உன்னுடைய தாரித்திரியத்தை நான் அடைக்கிறேன், உனக்கு நான் நிம்மதியை தாரேன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் வயில்லா தஃபால், நீ அப்படி செய்யலைன்னா, என்ன வணங்கல்ல அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அல்லாஹ் சொல்றான் அம்லஹு எதக்க சுகுலா, உன்னுடைய கைய வேலைகளால் நிரப்பிடுவேன். நீ 24 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆனா அந்த வளமா சுத்த பக்கறக்க உன்னுடைய தாரித்திரியத்தை நான் அடைக்க மாட்டேன். நீ உன் வேலையை ஓட்ட விட்டுருவ, நீ காலமெல்லாம் உழைச்சுக்கிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரம் சிஸ்டத்துல இருந்துகிட்டே இருக்கணும், அல்லது வேற ஏதாவது மொபைல்ல இருந்துகிட்டே இருக்கணும். தாரித்திரியம் தான், ஆனா ஒரு நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்காது. இந்த நிலைமையை உனக்கு நான் தந்துடுவேங்கிறான். அப்ப வாழ்க்கையினுடைய முதலாவது விஷயம் நம்முடைய நிம்மதி. அந்த நிம்மதிக்கு என்ன தேவைப்படுது? அல்லாஹ்வுக்கு வழிபடுதல் தேவைப்படுது. அதனாலதான் நம்முடைய மேன்மக்கள் சொன்னாங்க, நிம்மதியை தேடக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வுடைய வழக்க வழிபாடுகளில் சரியான முறையில் ஈடுபடக்கூடியவராக இருக்கணும். எத்தனையோ சிறுதொழில் வியாபாரிகள் நீங்க பார்த்தா தெரியும், சாக்குல மூட்டையை கட்டி தெரு தெருவா சைக்கிள்ல உருட்டிட்டு போவாங்க. ஆனா பள்ளி பார்த்து பாங்கு சப்தம் கேட்ட உடனே அப்படியே சைக்கிளை நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிக்கிட்டு பள்ளியில போய் தொழுதுட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு போறாங்க. சாதாரண தொப்பி விற்பாரு, அத்தர் விற்பாரு, உப்பு விற்பாரு, மாவு விற்பாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவற்றை ஒரு தெளிவு இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா பாங்கு சத்தம் கேட்டும் கூட பள்ளிக்கு போகாம, அல்லாவுக்கு கட்டுப்படாம, தொழாம இருக்கிறவரு பெரும் பிசினஸ் மேனாக இருப்பாரு. ஆனா அவருடைய மனசுல ஒரு தெளிவு இருக்காது, முகத்துல ஒரு அழகு இருக்காது, குடும்பத்துல நிம்மதியும் இருக்காது. அதுதான் அல்லாஹ் மேலோட்டமா சொல்லாம ஆழமா சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிம்மதியும் நான் பள்ளியில வச்சிருக்கிறேன், அந்த பள்ளியில கொஞ்ச நேரம் உட்காரு, என்ன நினைச்சு பாரு, என்ன நினைச்சா உன்னை நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்படி அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கு வழிபடுற விஷயத்துல நிரந்தரமாயிருங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, நிம்மதிக்காக நம்முடைய மேன்மக்கள் சொன்னாங்க அல் குர்ஆன ஓதுவது. இப்ப நம்ம ஆரம்பத்திலிருந்து அதை சொல்லி இருக்கிறோம், குர்ஆனை ஓதுவது என்பது மனதிற்குள்ள ஒரு தெளிவை உண்டாகும், மனசுக்குள்ள ஒரு சங்கடத்தை ஏற்பட்டு அதை போக்கும். நம்ம எல்லோரும் அல்லாஹ்வுடைய கிருபையில 100 பேர் இருக்கிறோம் வச்சுங்களேன், மனசாட்சியை தொட்டு பார்த்தா ஒரு தடவை கூட குர்ஆனை முடிக்காத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ரமலான்ங்கிறது முன்னால ஒரு காலகட்டம் இருந்தது, அந்த காலகட்டம்னா ரமலான்ல குர்ஆனை தூக்கணும், ஓதணும் அப்படின்லாம் இருக்கும். இப்போ அதனுடைய நேரங்கள் எல்லாம் மாறிடுச்சு, ரமலானுடைய அமைப்பே மாறி போச்சு. குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு அதிகமாக வேண்டும் என்பதற்காக ரமலான்ல அல்லாஹ் குர்ஆனை இறக்குனதாக குர்ஆன்ல சொல்றான். ஆனால் அந்த ரமலானிலும் கூட குர்ஆனை தொட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டுட்டோம். குர்ஆன் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரம் ஆயிட்டு இருக்குது. எப்போ நாம குர்ஆனை விட்டு தூரம் ஆகுறோமோ நம்முடைய வாழ்க்கையில அமைதி, நிம்மதி, ஒழுக்கம், மேம்பாடு எல்லாம் நம்மளை விட்டு தூரம் ஆகுது அப்படிங்கறத நாம புரியணும். அப்ப குர்ஆனை அதிகமா ஓத அது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம அஊது பிஸ்மி சொல்லி அல்லாஹ் சொல்றாரு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஷைத்தானா என்ன? ஷைத்தான்ங்கிறது ஒரு படைப்பு, நம்மளை போல ஒரு படைப்பு மட்டும் தானா? இல்லையே, நமக்கு உள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களும் ஷைத்தான் தானே. குர்ஆனை எடுத்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுகிற போது யாருக்கும் தெரியாம செல்போன்ல தேவையற்றவைகளை பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனையை விட்டு நான் பாதுகாப்பு தேவைன்னு அர்த்தம். ஏன்னா அதுவும் ஷைத்தான் தான். தேவையற்றவைகளை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை எனக்குள் உண்டாகுது இல்லையா, அந்த ஆசையை உண்டாக்குறது ஷைத்தான், அந்த ஆசை எனக்குள்ள இருக்கிறது ஷைத்தான். அது என்ன விட்டு போகணும் அப்படின்னா என் வாழ்க்கையில நான் அஊது பில்லாஹ் என்பது அதிகமா சொல்லணும். இந்த அஊது பில்லாஹ் அதிகமா சொல்றதுக்கான வாய்ப்பு எப்ப இருக்குது? குர்ஆனை தூக்கும் போதுதான் இருக்கு.
குரான் நமக்கு ஓத தெரியுது, ஓத தெரிந்தும் குரான் மீது உண்டான ஆசை குறைந்து போகுது அப்படின்னா நாம தனிமையில உட்கார்ந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா ஓத தெரியாம இல்ல, ஓத தெரிஞ்சும் குரானை விட்டு நான் தூரமா போயிட்டேனே அல்லாஹ், உனக்கு பிடிக்காத ஒரு பாவியா போயிட்டேனே அல்லாஹ், உன்னுடைய கலாம விரும்புற குணம் எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அல்லாஹ், நான் எப்படியோ இருந்தேன் ஒரு நேரத்துல, ஆனா இப்ப நான் இப்படி மாறிட்டேனே, என்ன மாத்துனது எது? உன் கலாம் மேல எனக்கு வெறுப்ப உண்டாக்குறது எது? நான் ஏன் இந்த குரானை விட்டு தூரமாயிட்டு இருக்கிற, என்ன தூரமாக்குனது யாரு, எது என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால குரான் மீது உண்டான ஓடும், குரானை ஓத வேண்டும் என்கிற ஆசை வெறி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில நிம்மதியை தரும் என்று நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள். மூணாவது சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய திக்ரு. உலகத்துல இருந்தெல்லாமோ நினைக்கிறோம், எவ்வளவோ பேசுறோம், யார் யாரையெல்லாமோ பேசுறோம், எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் நம்முடைய முன்னோர்களை நினைச்சு பார்க்கிறோம், எல்லாம் நன்மைக்குரிய காரியம்தான். ஆனா அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய திக்ரு, அல்லாஹ்வை பற்றி பேசுவது, அல்லாஹ்வுக்காக என்கிற அந்த உணர்வு யாரிடத்தில் அதிகமாக வருதோ அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை. இமாம் அஸ்மழி சொல்கிறார், நான் யமனுக்கு போயிருந்தேன், யமனுடைய காட்டுல ஒரு வயதானவரை பார்த்தேன், அவருக்கு 90 வயசு இருக்கும், 90 வயசுலயும் தூரத்துல என்ன இருக்குதுங்கிறத இங்க இருந்தே பாக்குறாரு. அவருடைய காது தெளிவா இருக்கு, கண்ணு தெளிவா இருக்கு, உடம்பு நேரா இருக்குது, பூனை விழல்ல, ரொம்ப ஸ்டெடியா இருக்கிறாரு, நின்னு தொழுறாரு. அவரை பார்த்த உடனே நான் போய் கேட்டேன், உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டேன். கண் பார்வை நல்லா இருக்குது, ஆனா கண் புருவத்துல இமையில அந்த புருவத்துல முளைச்ச முடி கண்ணை மறைச்சிருக்கு. அந்த அளவுக்கு வயசு மூப்பு, அந்த அளவுக்கு வயசு மூத்திருச்சு. யாரையும் பாக்குறதா இருந்து அந்த முடியை இப்படி நீக்கிட்டு தான் பாக்குறாரு. அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு, உடம்புல ஒரு கருப்பு முடி கூட இல்ல, அவ்வளவு தெளிவா இருக்கிறாரு. அவர் சொல்லி கேட்ட, பெரியவரே உங்களுடைய உடம்புல இவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது, இந்த ஆரோக்கியத்தை எதனால அல்லாஹ் உங்களுக்கு தந்தான் அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னாரு, எப்பா காலையில எழும்புனதுல இருந்து நைட்டு படுக்கிறது வரை நான் யார பத்தியும் பேசுறதே கிடையாது, யார பற்றிய கெட்ட எண்ணமும் எனக்குள்ள கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, 24 மணி நேரத்துல என் வேலை தூக்கம் இந்த ரெண்டும் இல்லாத மீதி நேரத்துல குரானை ஓதிக்கிட்டே இருப்பேன், குரானை ஓதிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் குரானோடு தொடர்பு இருந்தது. அல்லாஹ் என்னுடைய கண்ணுக்கு ஒளியை தந்தான். ஏன்னா குரானை பத்தி அல்லாஹ் சொல்றான், குரான்ங்கிறது வெளிச்சம், நூறு, அது ஒளி என்று சொல்கிறான். குரானை நான் பார்த்து என் கண்ணுக்கு அல்லாஹ் ஒளியை தந்தான். யாராவது குரான் ஓதுனா பேச மாட்டேன், உடனே கப்சிப்புன்னு உட்கார்ந்துருவேன், என் காதை தாழ்த்தி அந்த ஓதுதலை கேட்பேன். கேட்டு கேட்டு என்னுடைய காதும் கேட்கும் சக்தியை அதிகமாக்கியது, கண் பார்வை கிடைத்தது. குரானை ஓதிக்கிட்டே இருந்ததுனால இக்ரிமா சொல்வது போல குரானை ஓதிக்கிட்டே இருந்தா கூன் விழாதுன்னு சொன்னாங்கல்ல, அது என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன். அந்த குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பு எனக்கு ஆரோக்கியம் தந்திருக்குது என்று அந்த பெரியார் சொன்னாருன்னு அஸ்மழி இமாம் தன்னுடைய நூலில் எழுதுறார். அப்ப குரான் என்பது நம்முடைய வாழ்க்கையில உள்ளுக்கு உள்ள எண்ணங்களை மட்டுமல்ல, வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் வலுவை தரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு இருக்குது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில பேர் பார்க்கலாமா இல்லையா, சோகமா இருப்பாங்க. அவங்க சோகமா வந்துட்டு என்ன நினைப்பாங்க, உடனே அவங்க யார விரும்புறாங்களோ அவங்களுடைய பாட்டை கேட்பாங்க. நம்ம நிறைய பேரை பார்ப்போம், அவங்க யார விரும்புறாங்களோ, யாரு மேல அதிக அன்பு வச்சிருக்காங்களோ அவங்களுடைய பாட்டை கேட்பாங்க. பாட்டை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடும். ஒரு பாட்டு எப்படி தெம்ப தரும்? ஆனா தெம்ப தருதா இல்லையா? சாதாரண ஒரு பாட்டு ஒருவருக்கு தெம்ப தருதுன்னா அல்லாஹ்வுடைய பேச்சு ஒரு ஆளுக்கு தெம்ப தராது, அல்லாஹ்வுடைய கலாம் ஒருவருக்கு தெம்ப தராது. அப்ப அதைதான் அஸ்மயி சொல்கிறார், குரான் ஓதிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிம்மதி இருக்கும். அதனாலதான் நாம் ஆரம்பத்தில இருந்தே நம்முடைய ஷேகுனாவுடைய வார்த்தையை பதிவு பண்ணிட்டே வந்தோம். குரான் ரமலான் வரும்போது அல்லாட்ட எல்லாத்தையும் வாங்கணும், ரமலான் வரும்போது அல்லாட்ட எல்லாத்தையும் வாங்கணும். எதையுமே வாங்காம ரமலான மத்த மாதம் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு ரமலான் போன பின்னால அங்க குத்துது இங்க கொடையுதுன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? எல்லா குத்துதலுக்கும் கொடைச்சலுக்கும் அல்லாஹ் ரமலான்ல மருந்து வச்சிருக்கான். அந்த ரமலானை யூஸ் பண்ணணுமா இல்லையா என்கிற ஒரு பிரச்சனை வருகிற போதுதான் நம்முடைய மேன்மக்கள் நமக்கு சொன்னார்கள், குரானுடைய தொடர்பு அதிகப்படுத்துங்கள். குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பு அதிகமானால் அல்லாஹ் மனசுக்கு நிம்மதியை தர்றான். அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களை, லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்ன? லைலத்துல் கத்ர்னா என்ன சொல்லுங்களேன்? லைலத்துல் கத்ர்னா என்ன?
1000 மாசங்களை விட அதுதானா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், தனஸ்ஸுலுல் மலாயிகா, லைலத்துல் கத்ர்னா மலக்குகள் வருவாங்க, ஒரு ரூஹு ஜிப்ரீலும் வருவார். அவன் மலக்குகளும் ஜிப்ரீலும் சுபுகு வரையிலும், சுபுகு உதயமாகும் வரையிலும் பூமி முழுக்க உலா வருகிறார்கள். எதுக்காக உலா வர்றாங்க? அவங்களை அல்லாஹ் இறக்கியதனுடைய நோக்கம் என்ன? அப்ப யாரு இந்த இரவுல அல்லாட்ட துவா செய்யறாங்களோ, அல்லாட்ட மனம் விட்டு அழுறாங்களோ, அவங்களுடைய பிரார்த்தனையில யாரும் ஆமீன் சொல்றா? மலக்குகளும் ஆமீன் சொல்றாங்க. அப்ப அந்த ஆமீன நாம துவா செய்யும் போது நம்முடைய ஆமீன் மலக்குகளினுடைய ஆமீனோடு சேருமையானால் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும். இப்ப ஃபாத்திஹா சூரா ஓதும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, நீங்க ஃபாத்திஹா சூரா இமாம் ஓதி விட்டால் ஆமீன் சொல்லுங்க. ஃபமன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா, யாருடைய ஆமீன் சொல்லுதல் மலக்குகளினுடைய ஆமீன் சொல்லுதலுக்கு நேர்படுதோ. ஏன்னா நம்முடைய உடம்புல 2 மலக்கு இருக்கிறாங்க, ரகீபு அதீதுன்னு 2 மலக்கு இருக்கிறாங்க. அவ நாம சொல்றது அவங்களுடைய ஆமீன் சொல்லுதலுக்கு நேர்பட்டு விட்டால் அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அவ முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால், எப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுட்டோம், நம்முடைய துவா கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் லைலத்துல் கத்ர் என்கிற சிறப்பு மலக்குகளினுடைய வருகை இருக்குது. அந்த மலக்குகளினுடைய வருகை இப்ப நம்மால் பார்க்க முடியல. மலக்குகள் வருவாங்க, ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல. பாத்திருக்கீங்களா நீங்க? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ரினுடைய இரவுல அந்த இரவுக்கு என்று விசேஷமாக சில மலாயிகத்துகளை அல்லாஹ் அனுப்புறான். அந்த மலக்குகளை பார்க்கிற கண்ணு யாருக்கு இருக்குதோ அவங்க பார்த்து சொல்றாங்க, இந்த லைலத்துல் கத்ர் இந்த ஒற்றைப்படை இரவுல இந்த நாளு அந்த நாளுக்குள்ள இருக்குது. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, புகாரியினுடைய ஹதீஸ். ஆயிஷா அம்மா இப்படித்தான் கேள்வியை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் இதுதான் என்று நான் அறிந்தால் என்ன ஓதணும்? லைலத்துல் கத்ர் இதுதான் என்று நான் அறிந்தால் நான் என்ன ஓதணும்? அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? லைலத்துல் கத்ர் என்பதை அறியும் ஆற்றல் பெற்ற ஒரு சில அடியார்கள் அல்லாஹ் பூமியில வச்சிருப்பான். அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுப்பான். அப்படி கொடுக்கப்பட்ட அடியார்களில் ஒருவர் ஆயிஷா அம்மா. அதனாலதான் ஆயிஷா அம்மா கேட்டாங்க, நான் இந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று அறிந்தால் நான் எதை ஓதுறது? அப்ப பெருமான் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, அல்லாஹ்வே நீ மன்னிக்கிறவன், மன்னிப்ப விரும்புறவன், அதனால எங்களை மன்னிச்சிரு. இதை அல்லாஹ்ட்ட நீங்க அதிகமா சொல்லுங்க. ஏன் அந்த இரவுல இதையே சொல்லணும்? நம்முடைய துவா ஒப்புக்கொள்ளப்படாம இருக்கிறதுக்கு பாவம் காரணம். எப்ப பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சோ துவா ஆட்டோமேட்டிக்கா கபூல் ஆகும். அப்ப துவா கபூல் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆமீன் யாருடைய ஆமீனோட சேரணும்? மலக்குகளினுடைய ஆமீனோட சேரணும். அந்த வாய்ப்பு இந்த இரவுல இருக்குது, லைலத்துல் கத்ருடைய இரவுல இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல பள்ளிவாசலுடைய 2 தூணு, அந்த 2 தூண்ல இப்படி கை வச்சு நிக்கிறாங்க. இஷா தொழுகைக்கு பின்னால 2 தூணுக்கு நடுவில் ஒரு கை வச்சு நிக்கிறாங்க. நின்னுகிட்டு கொஞ்ச நேரம் நின்று வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்த உடனே ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேங்கிறத நீ பாத்தியான்னு கேட்டாங்க. நீ பாத்தியா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஆமா யார சொல்லலாம், உங்கள்கிட்ட ஒருவர் பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அப்ப பெருமான் சொன்ன வார்த்தை அபிஷிரி ஆயிஷா, ஆயிஷா உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சுப செய்தியை உண்டாக்கட்டும், சுப செய்தியை பெற்றுக்கொள். இன்னஹு ஜிப்ரீல், அது ஜிப்ரீல், என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தவர் ஜிப்ரீல். அப்ப இந்த உம்மத்துல ஜிப்ரீல பார்க்கிற ஆற்றல் நபியினுடைய காலத்துல அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? ஆயிஷா அம்மாவுக்கு கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து உட்கார்ந்து பேசினாங்க. பேசிட்டு அப்ப இப்னு அப்பாஸ், அவங்களுடைய மகன் இப்னு அப்பாஸ் சின்ன பிள்ளையும் கூட்டி கொண்டு வந்து உட்கார்ந்து பேசினாங்க. பேசிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க பிள்ளையை கூட்டிட்டு. வெளியே போன உடனே அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா குழந்தை அத்தாட்ட கேட்கிறாரு, அத்தா நாம 3 பேர் அங்க பேசிட்டு இருந்தோம், நீங்க ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு, நான் ஒண்ணு, 3 பேர் இருந்தோம். 4வது ஒருத்தர் இருந்தாரு, அது யாருன்னு கேட்டுச்சு. அங்க 4வது ஒருத்தர் இருந்தாரு, அது யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓங்கி மண்டையில ஒரு அடி அடிச்சா, பேசாம வா,
அங்க யார் 4? நம்ம 3 பேர் தானே இருந்தோம். நான், நீ, ரசூலுல்லாஹ் 3 பேர் தானப்பா இருந்தோம். என்ன உன் கண்ணுக்கு என்னாச்சு 4 பிள்ளை உடல்ல இல்லத்தா. அங்க 4வது ஒருத்தர் இருந்தாரு. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், 4வது ஒருத்தர் இருந்தார். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு பிள்ளை ஒரு ஏதோ சொல்லுது அப்படின்னு பிள்ளையை கூட்டி திரும்ப ரசூலுல்லாஹ் வந்தா. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாம 3 பேர் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்னு அப்பாஸ் 4வது ஒருவர் இருந்ததா சொல்றாரு. 4வது ஒருவர் இருந்ததா சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தை, பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, அந்த ஆளை நீ பாத்தியா? அப்ப இருந்தது என்ன ஆயிடுச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஆளை நீ பாத்தியா? பிள்ளை சொல்லிச்சு, நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வல்லாஹி ரஅய்துஹு, அல்லாஹ் மேல சத்தியமா பாத்தியா? இப்னு அப்பாஸ் சொன்னாரு, வல்லாஹி ரஅய்துஹு, அல்லாஹ் மேல சத்தியமா நான் பார்த்தேன். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதாக்க ஜிப்ரீல். 4வது ஆள் அங்க உட்கார்ந்து இருந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்னு அப்பாஸ், அல்லாஹ் உங்களுக்கு இல்ம நசீபாக்குவான். உலகத்துல ஜிப்ரீல நீங்க பார்த்திருக்கிறீங்க, அதனால அல்லாஹ் உங்களுக்கு இல்ம நசீபாக்குவான். ஆனாலும் ஒரு காலகட்டத்துல சௌஃப தக்கூனு அஅமா, உங்க கண் பார்வை போயிடும். ஏன்னா ஜிப்ரீல கண்ணால நேரடியா பார்த்தா அவருடைய கண் பார்வை போயிடும். கண் பார்வை போகும்னாங்க. கடைசியில இப்னு அப்பாஸ் கூஃபாவுடைய கவர்னரா இருக்கும் போது கண் பார்வை இல்லைங்கிறது வரலாறு. இந்த உம்மத்துல இது போல எண்ணற்ற சஹாபிகளுடைய வரலாறு ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்குது. இப்போ மலக்குகளை பார்த்திருக்கிறாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவில் மலக்குகள் வருகை நிறைந்த அந்த இரவில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையான சந்தோஷங்களையும் தந்தருள் புரிவானாக. ரமலானை கண்ணியப்படுத்திய பெருமக்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலான் நம்மை பற்றி சாதக சாட்சி சொல்லுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் அறிவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.